அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியலாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ரேண்டம் ப்ராப்ளம் செஷனும் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் தியரிலேருந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பி சைலோஸ் தியரம் கான்செப்ட் நல்லா படிச்சிருந்தீங்க, உங்களுடைய டெஸ்ட் கொஷின்ஸ் நல்லாவே சால்வ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம் இருந்தாலும் சரி, கேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, பேசிக் ஃபவுண்டேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நீங்கள் தரவு பண்ணிடணும். ஸோ பிஜிடிஆர்பி வந்து அடுத்தடுத்து டெஸ்ட் பேட்ச் போட போகிறேன், நியூ குரூப்பை ஆட் பண்ணி விட போகிறேன். ஸோ இது வரைக்கும் ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். நியூ கமாண்ட்ஸுக்கு அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக பிஜிடிஆர்பியில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே போல் யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யூஜிடிஆர்பியும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான எம்சிக்யூஸ் புக்லெட்டும் ஸ்டடி மெட்டீரியலும் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள். எம்சிக்யூஸ் புக்லெட் வந்து மொத்தம் 3500 கொஷின் புக்லெட்டில் வந்து 1500 கொஷின்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் நான் செட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ வித்தின் 1 வீக்கில் அது ரெடி ஆகிடும். அந்த புக்லெட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் புக்லெட்டை தரமாக ரெடி பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. உங்களுக்கு வேறு லெவலாக சப்போர்ட் பண்ணும் அந்த புத்தகம். உங்களுக்கு ஃபுல் சிலபஸை தேடி தேடி படிக்க வேணாம். ஒரு சிங்கிள் புக்லெட்டில் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் 2500 ப்ராப்ளம் வந்து டீட்டெயில் சொல்யூஷனோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த புத்தகத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுவோன்னா இமீடியட்டாக வாங்கி படிங்க. உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டை கற்றுக்கலாம். அந்த புத்தகம் இருந்தால் நீங்கள் சிஎஸ்ஆர் எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூ புக்லெட் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. உங்களுக்கு அந்த புக்லெட்டை உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விட்டுறேன். ஓகே ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளத்தை என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். சரியான கொஸ்டின் இது. இது வந்து 4.75 மார்க், ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4.75 பார்ட் சி கொஸ்டின் இது. ஓகே, ஸோ சொல்லையாக மார்க் வாங்கிட்டு போகலாம். நான் கொடுக்குற ஐடியாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், அதான் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் ஜி இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்டர் 244 தென் ஜி கண்டைன்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் 27 சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் ஜி இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்டர் 1694 இட் கண்டைன்ஸ் a unique subgroup of order 121 சொல்லி கேட்குறாங்க. there exists a group of order 154 which contains a unique subgroup of order 7 சொல்லி கேட்குறாங்க. there exists a group of order 121 which contains a 2 subgroup of order 11 சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து சைலோ பார்ட்ஸோட அப்ளிகேஷன் தான். நம்பர் ஆஃப் பீஸ் எல்லோ சப்குரூப் கவுண்ட் பண்ணுறீங்க, அந்த கவுண்ட் என்னன்றதை செக் பண்ணிக்கிறீங்க, அதை வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. அவ்வளோதான். யூனிக்காக வந்தால் நார்மலாக ஓடி வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நார்மல் சப் குரூப்பாக இருக்குது அப்படின்னா யூனிக் சைலோ சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ யூனிக் சைலோ சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது நார்மல் சப் குரூப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன். தேர் எக்ஸிஸ்ட் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 154 சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா இது ஃபைனட் ஆர்டரில் ஒரு குரூப் நம்மளால் கொடுக்க முடியும். அது என்ன குரூப்ன்றதை நம்ம சொல்லணும். அப்போ தான் எக்ஸிஸ்ட் ஆகுது நம்மளால் பேச முடியும். இப்போ 154 இருக்கு இல்லைங்களா, அந்த 154 குரூப்போட ஆர்டர் வச்சு அது என்ன கைண்ட் ஆஃப் குரூப்ன்றதை நம்ம டிசைட் பண்ணிடலாம். எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்றது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரைம் ஃபேக்டர் வந்து 2 × 7 × 11 ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும் 22 × 7. ஸோ 22 × 7 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 154 வந்துடும். கரெக்டு தானே? இப்போது இது ரெண்டுமே வந்து டிஸ்ட்ரிக்ட். இப்போ இது வந்து m×n பாருங்கள். ஜிசிடி ஆஃப் m, n வந்து 1 வருதா? ஜிசிடி ஆஃப் m, n நமக்கு 1. ஸோ ஜிசிடி ஆஃப் m, n வந்து 1 வர்றதால விச் இஸ் ஐசோமார்பிக் டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். விச் இஸ் ஐசோமார்பிக் டு zm × zn நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டுமே டிஸ்டிங் கோப்ரைம் டு ஈச் அதராக இருக்குது. கோப்ரைம் மீன்ஸ் ஜிசிடி வந்து 1 வந்துன்னு அர்த்தம். ஸோ 154 ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க? 22 × 7 ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. mn பார்க்குறீங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்குது. அதுவுமே கோப்ரைமாக இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஐசோமார்பிக் டு சம் சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் mn ஃபார்மேட்டில் இருக்கும். விச் இன் த ஃபார்ம் ஆஃப் zm × zn ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போது எனக்கு தெரியும் zn வந்து ஒரு அபிலியன், zn ஒரு அபிலியன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 அபிலியன் குரூப் இஸ் அபிலியன். அப்போது தேர் எக்ஸிஸ்ட் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 154ன்றது ட்ரூ. ஓகே, விச் கண்டைன்ஸ் யூனிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 7 பார்க்குறோம். அப்போது இங்கே வந்து 7 சைலோ சப் குரூப் வந்து 7k+1 ஃபார்மேட்டில் இருக்கும். விச் டிவைட்ஸ் 22 கரெக்டுங்களா? அப்போது என்ன கைண்ட் ஆஃப் கேக் வந்து இது வந்து இந்த ஆர்டரை வந்து டிவைட் பண்ணுதுன்னு பாருங்களேன். கே 0 கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ நீங்கள் எந்த பாசிட்டிவ் வேல்யூ கே கொடுத்தாலும் இது வந்து டிவைட் பண்ணாது. கே = 0 கொடுத்தீங்கன்னா 1 / 24 மட்டும்தான். அப்போ நம்பர் ஆஃப் 7 சைலோ சப் குரூப் வந்து யூனிக்காக இருக்குது. என்சிட் இஸ் நார்மல் சப் குரூப். அப்போது இந்த தேர் எக்ஸிஸ்ட் குரூப் ஆஃப் ஆர்டர் 154ல் விச் கண்டைன்ஸ் யூனிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 7ன்றது ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ட்ரூ. எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியுதுங்களா? 154 ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. 2 × 7 × 11.
இது 22 into 7 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது mn ஃபார்மேட்டில் பார்க்குறீங்க. இது ரெண்டுமே கோப்ரைம்னா ஜிசிடி 1 வருதா பார்க்குறீங்க. 22க்கும் 7க்கும் ஜிசிடி பார்த்தீங்கன்னா 1 வருது. அப்போது இது ரெண்டு ஜிசிடி 1 இருந்தால் விச் இஸ் ஐசோமார்பிக் டு ZM கிராஸ் ZN எழுதிக்கலாம். இதுவும் ஒரு சைக்ளிக் குரூப், இது ஒரு சைக்ளிக் குரூப், இது ஒரு அப்ளியன் குரூப், இது ஒரு அப்ளியன் குரூப். ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக், ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் அப்ளியன் குரூப் இஸ் அப்ளியன். அப்போ இது சைக்ளிக், அதாவது எப்போ சைக்ளிக்காக இருக்குன்னா ஜிசிடி 1 வந்தால் தான் சைக்ளிக்காக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு சைக்ளிக் குரூப் தான். as well as இது ஒரு அப்ளியன் குரூப். அப்போது தேர் எக்ஸிஸ்ட் குரூப் ஆஃப் ஆர்டர் 154 வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் இதில் ஒரு 7 சைலர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுறோம். ஸோ 7 சைலர் சப் குரூப் இருக்குது, 7 ஃபேக்டர் இருக்கிறதால 7k+1 ஃபார்மேட்டில் இருக்கும். விச் டிவைட்ஸ் ரிமைனிங் ஃபேக்டர். அப்போ 22 டிவைட் பண்ணும். அப்போ k = 0 என்ற அந்த கேஸுக்கு மட்டும்தான் 22 டிவைட் பண்ணுமே தவிர வேறு எந்த கேஸுக்குமே என்ன பண்ணாது, 22 டிவைட் பண்ணாது. நீங்கள் என்ன கே வேணால் கொடுத்து பாருங்கள். அப்போ யூனிக் சைலர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 3 வந்து இங்கே ட்ரூ. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். தேர் எக்ஸிஸ்ட் a group of order 121 which contains a subgroup of order 11 சொல்கிறாங்க. கவனிக்கணும். 121 எப்படி எழுதலாம், 121 வந்து 11 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து பி ஸ்கொயர். எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், அபிலியன் தெரியும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 121ன்றது ட்ரூ. விச் கண்டைன்ஸ் 2 சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 11 நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, விச் கண்டைன்ஸ் 2 சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 11 செக் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 11k+1 ஃபார்மேட்டில் வர கவுண்ட் வந்து 2 வருதான் நீங்கள் செக் பண்ணணும். வருமா, வராது. ஏன்னா நம்பர் ஆஃப் 7 சைலர் சப் குரூப், ஏன்னா இது பிரைம் பி which divides in the group of orderன்றதால there exists a subgroup of order 11ன்றது ட்ரூ. பட் அது வந்து பி சைலர் சப் குரூப்பாக இருக்கிறதுக்கு கவுண்ட் பார்க்குறோம். ஸோ 11k+1 பார்க்குறீங்க, which divides 121 வரும். ஸோ எப்போ k = 0 கேஸ்க்கு மட்டும்தான் 11 இதை டிவைட் பண்ணும், மற்ற கேஸ்க்கு நமக்கு டிவைட் பண்ணாது. அப்படின்ற பட்சத்தில் யூனிக் நார்மல் சப் குரூப் தான் கிடைக்குது. அப்போ 11 சைலர் சப் குரூப் வந்து இந்த கேஸ்லேயும் உங்களுக்கு நார்மல் சப் குரூப் தான். அப்போ 2 சப் குரூப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுறது ஃபால்ஸ், கவுண்ட் வந்து 2 வராது. அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது கிடையாது. இப்போதைக்கு நம்ம ட்ரூ ஆனது ஆப்ஷன் 3 மட்டும்தான் நமக்கு ட்ரூ. ஸோ இப்போ இதை அடிச்சிருவோம். நெக்ஸ்ட், இஃப் ஜி இஸ் a group of order 1694, ரொம்ப முக்கியம். ஜி இஸ் a group of order 1694. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டராக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறச்ச உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டரைசேஷன் வரும்னு தெரியுமா, அதுக்கு செக் பண்ணுங்கள். இதை எரேஸ் பண்ணிடலாம், முடிஞ்சதை எரேஸ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு 3 ஆப்ஷன் வந்து ட்ரூ இல்லையா. இப்போது 1694 பார்க்க போகிறோம். 1694 ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 × 7 × 11 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, இதில் யூனிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 121 பார்க்கணும். ஆமாம், ஏன் இது 121 வருது சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து 14 × 121 எழுதிக்கலாம். இது ரெண்டுமே என்னது உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக வரும். ஸோ ஜிசிடி வந்து 1 வருது, விச் இஸ் ஐசோமார்பிக் டு Z14 டைரக்ட் சம் வித் Z121. இது வந்து ஒரு அப்ளியன் குரூப், கரெக்டுங்களா. இப்போது ஒரு அப்ளியன் குரூப்பில் எந்த ஒரு ப்ரைம் ஆர்டரும் அந்த குரூப்பை டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரைம் ஆர்டரில் ஒரு சப் குரூப் கிடைக்கும் நமக்கு. அப்போ 11 ஸ்கொயர் வந்து இந்த குரூப்பை டிவைட் பண்ணுறதால ஸோ நமக்கு என்ன கிடையாது, யூனிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 121ன்றது ட்ரூ. அப்போ 2 ட்ரூ, இங்கே 3 ட்ரூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூவாக வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், சைலோஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதனுடைய ப்ரைம் ஃபேக்டர் செக் பண்ணுங்க. இதனுடைய ப்ரைம் ஃபேக்டர் என்ன, 244. இதனுடைய ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 4 × 61 எழுதலாம். அப்படி இல்லைனா 2 ஸ்கொயர் × 61 எழுதிக்கலாம். சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 27னா இது 33 கியூப்னு அர்த்தம். 3 கியூப் ஃபேக்டர் இது உள்ளே வரல. அப்போது அதாவது ஒரு சப் குரூப்பாக இருந்தால் அதோடைய குரூப்போட ஆர்டர் லெக்ராஞ்சி தியரம் யூஸ் பண்ணுறேன். ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணணும். இப்போ 27 ஆர்டரில் ஒரு சப் குரூப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணணும்ல. பட் குரூப்போட ஆர்டருடைய ப்ரைம் ஃபேக்டர் 2 ஸ்கொயர் × 61 தான். இது எதுவுமே உங்களுக்கு என்னது 3 கியூபால் டிவைட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபால்ஸு, ஆப்ஷன் டி ஃபால்ஸு, 2 and 3 மட்டும் தான் நமக்கு ட்ரூ. ஸோ ஈஸியாக இருக்குல்ல. இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச்லையும் காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச்லையும் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினாக கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கண்டென்ட்டை புதுசாக கற்றுக்கலாம். அதே போல் எம்சிக்யூ புக்லெட் வந்து 2500 ப்ராப்ளம் காலேஜ் டிஆர்பிக்கு அவைலபிளாக இருக்குது. இமீடியட்டாக அந்த எம்சிக்யூ புக்ஸை ரிசீவ் பண்ணி படிங்க. அடுத்து வந்து யூஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது நெக்ஸ்ட் வீக்கில் ரெடி ஆகிடும். அதுவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.